98வது ஆஸ்கர் விருதுகள் சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த மேடையில உலகம் முழுக்க இருந்து வந்த பெரிய பெரிய படங்களை மிஞ்சிட்டு சிறந்த திரைக்கதை, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஒரிஜினல் கதை, அதிலும் முக்கியமா சிறந்த நடிகர், இப்படி மொத்தம் 4 ஆஸ்கர் விருதுகளை அள்ளிச் சென்ற ஒரு படம் சின்னர்ஸ். ஒரு படம் இவ்வளவு விருதுகளை வென்றிருக்குன்னா அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்பெஷல் என்னன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த படத்தை இன்னும் நீங்க பார்க்கலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க நேரடியாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே எடுத்ததுமே சில பேர் பிறக்கும் போதே இசைங்கிற அந்த கிஃப்டோட பிறப்பாங்க. இசை உயிரோட இருக்கிறவங்களையும் சரி, செத்து போனவங்களையும் சரி, அவங்க நாடி வரைக்கும் போய் சேரக்கூடிய இசை. இறந்த காலத்திலையும் சரி, எதிர்காலத்திலையும் சரி, இசைக்குன்னு எப்பவுமே மார்க்கெட் குறைஞ்சது கிடையாது. பழங்கால அயர்லாந்து நாடுகள்ல இப்படி இசைக்கிறவர்களை ஃபிலி அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாக்டவ் நிலங்கள்ல ஃபயர் கீப்பர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பேருண்டு. மேற்கு ஆப்பிரிக்கால கிரியோட்ஸ் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டாங்களாம். இப்படி இசையை வெளிப்படுத்தக்கூடியவர்களோட அந்த இசை சுத்தி இருக்கிற மக்களோட கஷ்டத்தை போக்கி கொஞ்ச நேரம் மன நிம்மதிய சந்தோஷத்தை கொடுக்குமாம். அதே மாதிரி இந்த இசை வேம்பயரையும் ஈர்க்குமாம். சிவப்பு கலர் கண்ணோட காட்டுறாங்க பாத்தீங்களா, அது வேம்பயர். அப்புறம்தான் படத்தோட பேரு த சின்னர்ஸ்னே போடுறாங்க. கதை நடக்கிற காலகட்டம் 1932வது வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷம். அப்பெல்லாம் கருப்பா இருந்தாலே அடிமையாவும் இல்ல வெறுப்புல கொலை பண்ற ஒரு இனவெறி இருந்த காலகட்டம். அங்க அந்த காலகட்டத்துல ஒருத்தன் உடைஞ்சு போன கிட்டாரோட ஒரு சர்ச் பக்கம் வர்றான். கதவை திறக்கிறான். உள்ள எல்லா பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாங்க. இவனை பார்த்ததும் பயப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற பாதிரியார் மட்டும் பயப்படாம, மகனே வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா, நீ வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்ட, பாவ வழிகளை விட்டு வந்து சேர்ந்திருக்கிற, இந்த உடைஞ்சு போன கிட்டாரை விட்டுடா மகனே, விடு, ஆண்டவரின் பெயரால் சொல்கிறேன், பாவத்தை விடு, இந்த உடைஞ்சு போன கிட்டார் வேணாம், விட்டு விடு அப்படின்னு வாப்ல. அப்பையும் விடாம அந்த பையன் புடிச்சிட்டு இருக்கிறான். அவனோட மூஞ்சில நெக கீறல்கள் இருக்கிறத கவனிங்க. சரியா ஒரு நாளைக்கு முன்னாடி அதே பையன் அதே கிராமத்துல பருத்தி விவசாயம் சிறப்பா பண்ணிட்டு எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றான். வெளியில அம்மா துணிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஜாலியா விளையாண்டுட்டு உள்ள போனா இவனுக்கு கூட பிறந்ததுக்கு மட்டும் 4 மொத்தம். பின்னாடி கதவை திறந்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விவசாயம் தான். கட் பண்ணா அண்ணன் தம்பி 2 பேரை காட்டுறாங்க. பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கானுங்கல்ல. ட்ரின்ச் மாதிரியே ஒரு மில்லுக்கு வெளியில நிக்கிறாங்க. மில்லு ஓனர் வர்றாரு. அவரு வெள்ளையா இருக்கிறவன் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற வெறி கொண்டவர். எதுக்க இருக்கிற கருப்பா இருக்கிற இந்த பசங்களை அடிமைகளாவா இப்பயும் பாக்குறார். பேசும்போது காரி காரி துப்புவாப்ல. அதெல்லாம் அவங்க பொறுத்துக்கிறாங்க. மில்ல சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு மில்ல விலக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆனா அவரோ மறுபடியும் காரி தூப்பிட்டு, இதெல்லாம் வாங்குற ரேஞ்சு உங்களுக்கு வசதி இருக்காது அப்படி இப்படின்னு நக்கலா பேச பசங்க கோவப்பட்டுட்டு துப்பாக்கியை கட்டுவாங்க. உடனே அவரும் துப்பாக்கியை கட்டுவாரு. இங்க பாரு, வாங்குறது இருந்தா வாங்குங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்ட பிரைஸ பணத்தை மொத்தமா ரொக்கமா செட்டில் பண்றாங்க. பார்த்து மிரண்டு போயிடுறாப்ல. கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு காசோட இவன மாதிரி ஒரு வெள்ளக்காரனுக்கு சொந்தமான ஒரு மில்ல விலைக்கு வாங்குறதுங்கிறது ஆச்சரியம். காசை கொடுத்தாச்சு, இனிமே ப்ராப்பர்ட்டி எங்குது? இந்த ப்ராப்பர்ட்டி இங்க சுத்தி இருக்கிற இடம், நிலம் எல்லாமே எங்குது? இந்த நிலப்பக்கம் மறுபடியும் வந்தீங்க எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. நாங்க எதுக்கு வரப்போறோம் அப்படிங்கிறாரு அவரு. இல்லையே, கேள்விப்பட்டமே, ஏதோ செட்டா சேர்ந்து மொத்தமா வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவீங்களாமே, அந்த மாதிரி ஒரு கேங் இன்னும் வெறியோட தெரியுதாமே, நீயும் அந்த கேங்ல ஒருத்தனாமே அப்படின்னு சொல்லும்போது, சேச்சே அப்படியெல்லாம் கேங்கே கிடையாதுப்பா, நான் வரேன்ப்பா அப்படின்ட்டு போறாரு. அதே சமயம் இந்த பக்கம் கிராமத்துல மூஞ்சில தழும்போட ஒரு பையன் வந்தானே, உடைஞ்சு போன கிட்டாரோட, அந்த பையன் ஒரு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கான்னு பாருங்க. ஜம்முன்னு பருத்தி விவசாயம் பண்ணிட்டு சர்ச் பக்கம் வர்றான். அவனோட கிட்டார் இங்க ரெடியா இருக்குது. இவர் தான் கொண்டு வந்து வைக்க சொல்லியிருக்கிறார் போல. வீட்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க தம்பிங்க. ஏதோ ஒரு வாசகத்தை படிக்க சொல்றாரு. ஆனா அவனும், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாரத்துல 6 நாள் கஷ்டப்படுறது இந்த ஒரு நாளைக்கு தான், இந்த ஒரு நாள் எனக்கு பிடிச்சதை இசைக்க போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்களோட சேராத அந்த அண்ணன் தம்பி 2 பேரும், கெட்ட பசங்க பாவிங்கடா அவங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களோ, பையனை ஒன்னும் செய்ய மாட்டோம், அப்படியே முழுசா கொண்டு வந்து விடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவனும் கிட்டத்தட்ட தம்பி மரதான் இவங்க 2 பேருக்கு. சித்தப்பா பையன் போல புதுசா ஏதோ தொழில் பண்ண போறாங்கன்னு காட்டு பக்கம் இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு வண்டியை ஒளிய வச்சிருக்காங்க. சேஃபா யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு. அந்த இடத்துக்கு வந்து வண்டியை சுத்தி இருக்கிற துணியை வளர்க்கும் போது உள்ள ஒரு நச்சு பாம்பு. அப்படியே கத்தியால ஒரு குத்து குத்தி ஆத்து போட்டு உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறாங்க. பார்த்தா நிறைய குடிக்கிற சரக்கு, பீரு, ஒயின்னு இதெல்லாம் நிறைய இருக்குது. சிட்டி பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வர்றாங்க. சிட்டி பக்கம் அவங்க பிசினஸ் பண்ண போனாங்க. சரிப்பட்டு வரலன்னு கிராமத்துல பார்ட்டி பண்றதுக்காகன்னு ஒரு கிளப் ரெடி பண்ணலாமேன்னு நினைக்கிறாங்க. பப்பு கிளாச்சாரா அங்க இல்ல. இவங்க தான் முதல் தடவை அங்க கொண்டு வர போறாங்க. சோ அந்த வண்டியை ஓட்டணும். வண்டியை எடுத்துட்டு வந்தாச்சு. கிராமத்துல மார்க்கெட் பக்கம் வந்து நிக்கிறாங்க. அங்க சில திருட்டு பழம் இருக்கிறத பார்த்ததும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, காசு தரேன், எவனாவது வந்தானா ஆரனடி அப்படின்னு சொல்லிட்டு நெகோஷியேட் எப்படி பண்றதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அண்ணன் தம்பியில ஒருத்தன் இந்த பக்கத்துக்கு வந்திருக்கான் இல்லையா, ஒரு சைனா பொண்ணு இருக்கிறா. அப்பா எங்கன்னு கேட சைனா அப்பா வராரு. சீனக்காரன் வர்றான். வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில ஹாரன் சத்தம் கேக்குது. யாரோ அந்த சரக்க திருடுறதுக்கு வந்திருக்கானுங்க. ஒத்தவன் கால்ல சுட்டாச்சு. உங்களோட சரக்குன்னு தெரியாது, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவான். இல்ல இவங்களோட சரக்குன்னு சொன்ன பிறகுதான் எடுத்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். உடனே கூட இருந்தவனுக்கும் கால்ல சுடு. இனிமே இந்த மாதிரி வச்சுக்காதீங்க, ஓடுங்கடான்னு விரட்டி விட்டுறாப்புல. தரவால்ல.
அப்புறம் பார்ட்டிக்கு தேவையான ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு பணத்தையும் செட்டில் பண்றாங்க. அதே சமயம் இந்த குடும்பத்துல முக்கியமான ஆளு ஒரு சைனாக்கார அம்மா. அந்த அம்மா ஏற்கடப்பட்டிருக்கும். பொண்ணு போய் அம்மாவை ரிலீஸ் பண்ணி விடுது. அம்மா வர்றாங்க. அவங்களும் வந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு டீல போட்டு டெக்கரேஷன் எல்லாம் நீங்க தான் பண்ணணும், ஃப்ளவர் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, பூவெல்லாம் கொண்டு வந்து அழகா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே சமயம் இந்த பக்கம் இன்னொருத்தன், இவனோட வாயில ஒரு பல்லு உடைஞ்சிருக்கும். அதுக்கு பதிலா தங்க பல்ல கட்டியிருக்கிறான். ஒரு பல்லா 3 பல்லான்னு தெரியல. இவங்க ஊரோட மறுகொடியில இருக்கிறாங்க. பாடுபா அப்படின்னு சொன்னதும் அவனும் கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். பாட்ட சூப்பரா பாடுறடா அப்படின்னு அவர் என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து நிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் அழகா இவர் மியூசிக் வாசிப்பாரு. அவரை தான் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி பார்ட்டி பண்ண போறோம், வேலைக்கு வா, காசு தரேன்னு வாப்புல. இன்னைக்கு காசு கொடுப்ப, நாளைக்கு உன் பார்ட்டி கிடக்கிற அந்த பார்ட்டி ஹாலே இருக்குமோ என்னமோ, உன்னை நம்பி இருக்கிற வேலையை விட முடியாது, வர முடியாதுங்கிறாப்ல. உடனே 2 மடங்கு அதிகமா பணம் தரேன் அப்படின்னு சொன்னதும் குஷி ஆயிடுறாரு. அப்பயும் யோசிக்கிறாரு, அடுத்த நாள் இந்த பணம் கிடைக்குமான்னு. கூடவே இவன் கொண்டு வந்த சரக்கு கொடுத்ததும் சரக்கு அடிச்சுட்டு நல்லா இருக்கேங்கிறாப்ல. பார்ட்டிக்கு வா, எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம், கூடவே 2 மடங்கு பணம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க தாராளமா ஒத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பையன் பாடக்கூடாதுன்னு சொன்னவரு பையனோடயே சேர்ந்து இவரும் இசைக்கக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. பொதுவா மியூசிக் அவங்க அந்த காலகட்டத்துல என்டர்டெயின்மெண்ட் அது மட்டும்தான். இப்படி யாராவது எங்கேயாவது பண்ணா உடனே கூட்டம் கூட்டிடும். எவ்வளவு பேர் கூட்டிட்டாங்கன்னு பாருங்க, ரசிக்கிறாங்க பாருங்க. உடனே எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி பார்ட்டி நடத்த போறோம், எல்லா பேரும் பார்ட்டி ஹாலுக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷனையும் கொடுத்துறாரு. அங்க ஒரு பொண்ணு ஜம்பனி இவன் மியூசிக் வாசிக்கிறத பார்த்துட்டு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனும் கவனிச்சுட்டான். அங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணு இருக்குது. இவன் இந்த பொண்ணு கிட்ட போய் லைட்டா பேசி கொடுக்கறான். அவன் எடுத்ததுமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. சந்தோஷமான கல்யாணமா அப்படின்னு கேக்குறான். பார்த்து பேசு தபி அப்படின்ட்டு போகுது அந்த அம்மா. பார்ட்டிக்கு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்கலாம்னுட்டு போறா. முறைச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளக்கார பொண்ணு. உடனே நம்ம ஆளு போய் ஏதோ ஒரு பொண்ணு உன்னைய முறைச்சு பாத்துட்டு இருக்குப்பான்னு சொல்ல கரெக்டா அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நான் பார்த்துக்கிறேங்கிறாரு இவரு. இவங்க 2 பேரும் ஒரு காலத்துல லவ் பண்ணவங்க. இந்த பொண்ணோட அம்மா சின்ன வயசுல இந்த அண்ணன் தம்பிகளை அவங்க அம்மா இறந்து போனப்போ இவங்க தான் கொஞ்சம் சோறு போட்டு ஏதோ பார்த்துக்கிட்டாங்க, செஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி செத்து போச்சு. இவங்க வரல, அதனாலதான் இவளுக்கு கோவம். சரி, இவன் வருவான் வருவான் வருவான், நம்மளும் லவ் பண்ணி தொலைச்சோமே, நம்மள கூட்டிட்டு போவான்னு இவ காத்து கடந்திருக்கிறா போல. பயபுள்ள வரவே இல்ல போல. அதனாலதான் ஒரு மாதிரி வெறுப்ப கக்கிட்டு இருக்கிறா. திட்டு போறா. அப்புறம் இவங்க 3 பேரும் அங்க இருந்து கடந்து போறாங்க. அப்படி போற வழியில சில பேரை ஜெயில் கைதிகளா வச்சிருக்காங்க. அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காங்க. தலை நிமிர்ந்து நில்லுங்கன்னு சொல்லும் போதே துப்பாக்கியில சுட பாக்குறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க வானத்தை பார்த்து மிரட்டுறாங்க. அவங்கள யாராவது தெரியுமான்னு கேட்டா எல்லாரையும் தெரியுங்கிறாரு அவரு. அப்ப அந்த காலகட்டத்துல இன்ஸ்பெக்டர் வெள்ளக்கார இன்ஸ்பெக்டர். கருப்பா இருந்தாலே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க போல. பயங்கர இனவெறி பிடிச்சவன். ஒரு நாள் உள்ள போட்டு எங்களை கொன்னுடுவானோன்னு நினைச்சோம். ஆனா எங்களை பிடிச்சு கொண்டு போய் போர் அடிக்குது, பாட்டு பாடுங்கடா, மியூசிக் போடுங்கடா அப்படின்ட்டாங்களாம். சரி ஓகேன்னு இவங்களும் கொல்லாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டு மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அருமையா பண்ணாங்களா. வெளியில தெருவுல போன மக்கள் எல்லாம் கூட்டம் கூடி இவங்க மியூசிக்கை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இவங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறத பார்த்த சில ஏஜென்சிஸ்ல ஆட்கள் இவங்களை வச்சு கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல காசு நிறையவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. நிறைய சம்பாரிச்சோன்னு சொன்னார்ல, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா குடிச்சே அழிச்சேன் அப்படிங்கிறாரு இவரு. கூட இன்னொருத்தர் இருந்தாரா, அவர் இதே மாதிரி நிறைய பணம் சம்பாரிச்சாரு. அவர் என்ன மாதிரி செலவழிக்கிறவர் கிடையாது. பணத்தை சம்பாரிச்சுட்டு $2 டிக்கெட் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்து கிடந்திருக்காரு சொந்த ஊருக்கு போறதுக்காக. அப்போ ஒரு போலீஸ்காரன் அவனு வெள்ளதோர இவனை யதார்த்தமா செக் பண்ண நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு, இவ்வளவு பணம் ஒரு கருப்பணத்தை சேர்ந்து ஒரு அடிமைக்கு எப்படிடா கிடைக்க முடியும், அப்ப நீ என்னையோ யார்ட்டையும் ஒரு வெள்ளக்காரங்கிட்ட திருடிட்டு வந்திருக்கிற, அவன் பொண்டாட்டியை நீ ரேப் பண்ணிருக்க, இப்படி எல்லாம் பலியை போட்டு அவரோட ஆண்மையை அறுத்திருந்து அவரை எரிச்சு கொண்டாங்களாம், பணத்தையும் புடுங்கினாங்களாம். இதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாப்ல. துக்கம் தொண்டை அடைக்கும், அதை இசையா பாட்டா வெளிப்படுத்துவாரு. அடுத்து கொஞ்சம் தூரத்துல போனா இவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும். நல்ல ஓங்குதாங்க ஒருத்தர் இருப்பாப்ல, பழைய நண்பர். அவர்கிட்ட வந்து டீல் பேசி கூப்பிடுறாங்க. ஆனா அவன் போக மாட்டேனவா. கூட இருக்கிற பொண்டாட்டியோ காசு தரா இருக்கிறாருங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்குது. இதுவாச்சு. இதெல்லாம் இவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் இன்னொருத்தி அந்த பக்கம் போனால, அவன் ஊரோட மறுகோடியில வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு விதிரேக்கு வெளியில இவங்க அப்பா புதைச்ச இடம் போல, புதைக்கப்பட்ட இடம் போல அங்க வந்து மரியாதை வச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டு பக்கம் போறாரு. இந்த அம்மாவுக்கு இந்த சூனிய இனியம்லாம் கொஞ்சம் தெரியும். மந்திரிச்சு கிந்திரிச்சு எல்லாம் நிறைய கொடுப்பாங்க செய்வாங்க. இவங்க 2 பேருமே ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க தான். ரொம்ப நாளா கண்டுக்கலையே வச்சுக்கலையேன்னு இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இந்நேரம் குழந்தை குட்டியெல்லாம் ஆயிருந்திருக்கணும். பணம் கொடுத்தா பணம் வேணாம், ஊச்சு பணம் எனக்கு வேணாம், ரத்த பணம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறார். ஆனா காதல் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் சைனாக்காரங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, சரக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு வண்டி கிளம்பிருச்சு. சைனா பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் பொண்ணுக்கு டாட்டா சொல்லிட்டு பாட்டி நடக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அதே சமயம் ஊரோட இன்னொரு திசையில ஒரு வீடு. அந்த வீட்டு பக்கம் ஒருத்தன் ஓடியாரான். உடம்பு முழுக்க நெருப்பு எரிஞ்சாப்ல இருக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சில பேர் என்ன கொல்ல வர்றாங்க, என் பொண்டாட்டிய வேற இழந்துட்டு போயிட்டாங்க, காப்பாத்த முடியாம வக்கு இல்லாம இருக்கிற, இங்கிட்டு தங்கம் இருக்குது, இதை எடுத்துக்கங்க, என்ன சித்திரவதை மட்டும் செய்யாம இருந்தா மட்டும் போதும்னு கதறான். தங்கத்தை காட்டுறான். சரி நான் அவங்க உள்ள கூப்பிட்டாங்க போல. அடுத்து பார்த்தா அவனை விரட்டுற ஒரு கூட்டம் வருது. பார்த்தா எல்லாம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க. உடனே இந்த அம்மா துப்பாக்கியை காட்டி மிரட்டுது. இல்ல ஒருத்தங்க வந்திருக்கான், ரொம்ப ஆபத்தானவன், அவன் நம்ம மாதிரி மனுஷனே கிடையாது, அவனை கடைக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அதெல்லாம் தெரியும் போடான்னு அன்னைய கத்தலமா பேசுது. கூட புருஷனும் அதே மாதிரி சவுண்ட் கொடுக்குறா. ராத்திரி ஆக போகுது, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்னு தலைவர் உத்தரவு போட்டதும் சரி நான் அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்த்து கவனம்னு எச்சரிக்கை தான் போறாங்க. இவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு ஆஹா தங்கம் கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா உள்ள வருவா. உள்ள வந்து பார்த்தா புருஷன் ஆல்ரெடி கடிச்சு கொதறி போட்டுருக்கான். வாய் ஃபுல்லா ரத்தம். பாத்தியோ பதறி போவா. அடுத்த நடி புருஷனை எந்திரிக்கிறான். இந்த மாவையும் கடிச்சு வைக்கிறான். அவன் வேம்பயர்னா இப்ப கூட 2 பேர்னு ஆக மொத்தம் 3 பேர் வேம்பயரா மாறி போயிட்டாங்க. அந்த பக்கம் கிளப்புக்கு ஒரு பேர் வச்சு கரண்ட் எல்லாம் கொடுத்து ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. அண்ணன் தம்பிங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. கூட்டம் வர
வர ஆரம்பிக்குது. வேலைக்கு எடுத்த ஆட்கள் எல்லாம் நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கம்மியா தான் பணம் இருக்குது, சரக்கு கிடைக்குமான்னு கேட்ட பரவாயில்ல இருக்கிற காசை கொடுன்னு வாங்கிட்டு சரக்கு கொடுப்பாங்க. அதுல உடன்பரப்புக்கு உடன்பாடு இல்ல, என்ன தான தர்மம் பண்றியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. வெளியில பார்த்தா பார்ட்டி ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்குது. நம்ம செக்யூரிட்டி அவர் தான் ஆட்களை பார்த்து உள்ள அனுப்பிட்டு இருக்காரு. எல்லாம் கருப்பா இருக்கிறவங்க தான் அழைக்கப்பட்டவங்க, கருப்பா இருக்கிறவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்தது இவரே அசந்து போறாரு. என்ன மேடம் நீங்க வரீங்க அப்படின்னு. ஆனா ஏற்கனவே அந்த அம்மாவை இவருக்கு தெரியும் போல. பார்த்ததான் கட்டிப்பிடிச்சு இப்படிமா இருக்கிற ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. ஷாக்கானது வெள்ளக்கார பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இல்ல, தெரிஞ்ச பொண்ண பல வருஷத்துக்கு பிறகு பாக்குறோமேங்கிறதுக்காக. பொண்ணு உள்ள வர்றாரு. இந்த பக்கம் நம்ம பையன் அந்த பொண்ணு கூட கடலை போட்டு பேசி பழக ஆரம்பிக்கிறான். அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டோலன்ஸ் சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த பொண்ணை உள்ள விட்டாரு. அடுத்து ஒரு குரூப் வரும், டே எங்கடா வாங்கின கடன் ஏன்டா இன்னும் வட்டியோட கொடுக்காம இருக்கிற அப்படின்னு உள்ள விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா போல. பாடுவியா எங்களுக்காக பாடுவியான்னு நம்ம பையன் விசாரிச்சுட்டு இருக்கான். அந்த கேப்ல வெளிநாட்டுக்கார அந்த வெள்ளக்கார பொண்ணை பார்த்ததுமே நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்த பாக்குறான். அப்பதான் பேரு சாமின்னு சொன்னதும், ஏய் லிட்டில் சாமிங்கிறது நீதான்டா, டே இவ்வளவு வளர்ந்துட்டியாடா, வாடா உனக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறேன் கூட்டு போய் சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க இவங்களே. அந்த சைனாக்கார அம்மான பார்த்ததும் அவங்களும் ஏதோ ரொம்ப நாள பழக்கப்பட்டவங்க மாதிரி பேசிக்கிறாங்க. சோ இந்த வெள்ளக்கார பொண்ணுக்கு இருக்கிற எல்லா பேரும் தெரிஞ்சிருக்குது, சாமி தான் தெரியல. சாமி இப்ப சின்ன பையன். அப்புறம் பழைய கதைகள்லாம் பேசிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். இந்த வெள்ளக்கார பொண்ணோட அப்பா அம்மா அவங்க 2 பேர்ல ஒருத்தர் கருப்பரு, இன்னொருத்தவங்க வெள்ளக்காரங்க. என்ன மாதிரி ஆட்கள் ரொம்ப ரேர் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள நம்ம பையன் வந்து நிக்கிறான். இந்த பொண்ணை லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல, அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்ல அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளக்கார பசங்களை ஏப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளக்கார பொண்ணை
அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கா
அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீதான் முக்கியங்கிற அந்த பொண்ணு. எனக்கும் நீதான் முக்கியம். ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா நீதான் வாண்டடா என்ன வந்து கல்யாணம் பண்ண லவ் பண்ற பையன் இவன் இல்ல. அதனால இவன் போய் லவ் பண்ற பையில திருப்ப அனுப்பிச்சு விடுறான். அவர் வந்து இங்க பாரு நல்லா அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்கார பசங்களை ஏகப்பட்ட பசங்க உனக்கு கிடப்பாங்க, நல்லா கட்டிக்கிட்டு ரிச்சா பணக்காரத்தனமா சந்தோஷமா பங்களால வாழலாம். அதை விட்டுவிட்டு ஏன் பின்னாடி திரியறேன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு முக்கியம். பயலுக்காக பாட்டு ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்குது. அதே சமயம் இங்க பார்த்தா வேலைக்கார பொண்ணு வரா. என்ன இவ்வளவு நேரம் உள்ள இருந்த எப்படி வெளில இருக்கிற அப்படின்னு கேட்க, ஏய் நந்தி மாதிரி இவ்வளவு பிரச்சனை உள்ள விடுப்பா அப்படின்னு கேட்டா சரி உள்ள வாங்க அப்படின்னு அவர் பழகிக்கிறாரு. உடனே இவ்வளவு உள்ள வரா. உள்ள வந்து அப்படியே மிங்கிள் ஆகி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. சரி பெரியவரே நீ கொஞ்சம் இங்க செக்யூரிட்டி வேலை பாரு, நான் உச்சா போயிட்டு வரேன்னு செக்யூரிட்டி போய் உச்சா போறதுக்காக அந்த பக்கம் போறேன். இங்கே இவனை டான்ஸ் ஆட கூப்பிட்டு டான்ஸ் மட்டும் எனக்கு பத்தாதுன்னு தனியா கூட்டு போற. அந்த பக்கம் உச்சா போன அந்த பயல ஏதோ ஒன்று நெருங்கி வருது. காட்டுக்குள்ளலாம் அப்படியே ஒளிரக்கூடிய கண்களை அவர் பார்த்து பயந்து போறாரு. இங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான் கத்தியை காமிச்சு லோக்கல்ல ஒருத்தர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அடிச்சு போட்டு மித்த பசங்களை வச்சு அடிச்சு தம்சம் பண்ணுங்கடா தூக்கி போடுங்கடாங்கிறப்பல அது நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் இங்கே டான்ஸ் மட்டும் பத்தாதுன்னு சொன்னாலும் அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. புது பொண்ணு சும்மா அருமையா பாடுறா, கூட்டமே ஆர்ப்பரிச்சிட்டு இருக்குது. டான்ஸ் அண்ட் மியூசிக் தான். திடீர்னு அவளுக்கு வாயிலிருந்து ஜொல்லு விழுக ஆரம்பிக்கும். அப்படியே பக்கத்துல வந்தவ தொண்டை பிடிச்சி ஒரு கவ்வு. என்னடான்னு பார்த்தா இவன் முதுகுல ஏற்கனவே நல்லா கடிபட்டு இருக்குது. நம்ம பையன் கதவை திறப்பான். அப்படி ஐயோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கதவை சாத்திடுறான். நான் கூப்பிட்டு விட்டப்பறம் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், என்ன ஒழுங்கா போய் கூப்பிட்டுன்னு சொல்ல என்னால முடியாது, நீ வேணா போய்க்க அப்படிங்கிற நம்ம பையன். சரி நீ வரும் போய் கதவை தட்டலாமான்னு பார்த்தா அதுக்குள்ள செக்யூரிட்டி வேலை பார்க்கறது ஒரு வயசானவர். அவன் எங்கன்னு விசாரிக்கிறார். உச்சா போயிருக்கிறதா அவர் சொல்லுவார். சரின்னு கதவை திறந்தா கடிச்சு கொதறிட்டு இருக்கா. பார்த்ததும் துப்பாக்கி எடுத்து கண்ணா வேணான்னு சொல்லுவாப்ல. 15 தோட்டம் இறங்கி இருக்கும். ஆனாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. மறுபடியும் எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறா. இவன் பார்த்தா ரத்த வளத்துல கிடக்கிறான், சா கிடக்கிறான். ஐயோன்னு எல்லாரும் ஓடி அந்த பார்த்து பதறாங்க. துப்பாக்கி சொல்ற அந்த சத்தத்தை கேட்டதும் கூட்டம் ஆர்ப்பரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா எதுவும் விளக்கல. கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டான் அவன். ஒருத்தன் காலி. அவ்வளவுதான் பார்ட்டி முடிஞ்சிருச்சு. கிளம்புங்கப்பான்னு சொன்னதும் நிறைய பேர் வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த வேம்பயர்ஸ்க்கு அந்த பக்கம் வேணும். வெளியில போனவங்க எத்தனை பேர் அவங்க வேம்பயரா மாத்துறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் இவன் செத்து போயிட்டான். வந்தவளே நீ 15 தடவை சுட்டுமே அவளுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஏதோ தொப்பா தெரியுது, பேசாம அந்த பாடியை கொண்டு போய் வெளியில போடலான்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். பாடின்னு சொல்லாத என் தம்பின்னு சொல்லு, நான் விட மாட்டேன், இங்க தான் இருக்கணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. எவ்வளவு அந்த அம்மா சொல்லி அவங்க கேட்கல. அந்த அம்மாவுக்கு தான் ஓரளவு இதை பத்தியே நாலேஜ் இருக்குது. சூனியக்கினியும் மூலிகை அது இதுன்னு அம்மா ஒரு மாதிரி தெரியும். இந்த அம்மா எப்பயோ கொடுத்த இவங்களோட முதல் மீட்டிங்ல பாத்திருப்பீங்க. ஏதோ ஒன்று மந்திரிச்சு கொடுத்துருக்கோம். அதை தான் அவன் கழுத்துல போட்டிருப்பான். அதை இன்னும் போட்டுக்கிறான் மூத்தவன். கேளவு இவன் செத்து போயிட்டான். இந்த பக்கம் நிறைய பிரச்சனை நடக்குது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், காரை ரெடி பண்ணுங்க, நம்ம கிளம்பிடலான்னு சைனாக்காரி சொல்லதும் சைனாக்கார சரி ஓகேன்னு கார் எடுக்க வெளியில போறான். அவனோட ஜோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாடி இருக்கிற இடத்த பூட்டி சாவி இங்கே கையில கொடுத்துட்டாரு. யார்கிட்ட? நம்ம பையன்கிட்ட. இந்த பக்கம் பார்த்தா உச்சா போனவர் இப்ப வரப்பல. என்னாச்சுப்பா அப்படின்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிறாரு. உள்ள கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாப்ல. யார் மறைச்சிட்டு நிக்கல, தாராளமா உள்ள வர வேண்டியதானே, எதுக்கு உள்ள வர மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு ஸ்பெஷலா இன்வைட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு கரெக்டா அந்த அம்மா பிடிச்ச கேள்வி கேக்குது. அவரு முழிக்கிறாரு. சரி விடு, உள்ளதான் என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பணத்தை கூட நான் சம்பளம் வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாப்ல. சரி நம்மளும் பணத்தை கொடுக்க கையை நீட்டினா டப்புன்னு வெளியில பிடிச்சி எடுத்து கடிக்க போறாரு. வாயிலே சுடுவான். மூஞ்சி பாதி எப்படி கொதிரி போய் கிடக்குன்னு பாருங்க. இப்பதான் இதுங்களோட சுயரூபம் என்னங்கிறது தெரிய வருது. எல்லாம் மிரண்டு போறாங்க. மறுபடியும் உள்ள வந்துடுறாங்க. வேம்பயர்களுக்கு இஷ்டத்துக்கு எந்த ஒரு வீட்டுக்குள்ளேயும் உள்ள வந்துட முடியாது. ப்ராப்பரா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வானு கூப்பிட்டாதான் அவங்களால உள்ளே வர முடியும். இந்த மாதிரி ஒரு டிராபேக் வேம்பயர்ஸ்க்குள்ள உண்டு. என்ன அது அப்படின்னு தெரியாம குழம்புறாங்க. அதே சமயம் உள்ள இருந்து சத்தம் கேக்குது. பாடி போட்டிருந்தாங்கல்ல தம்பியோட பாடி, அவன் என்ன பண்றான்னு பாருங்க. கத்தியால குத்தி கதவை கிழிக்கிறான். வெளியில விடுங்கிறான். உடன்பிறப்புக்கு சந்தோஷம். நீ தாண்டா இது அப்படின்னு விசாரிச்சா நான் தான் அப்படின்னு எல்லாம் தெளிவா பேசுறாப்ல. கதவை திறக்கலான்னு இவருக்கு ஆசை. ஆனா திறக்க வேண்டாம், செத்து போனவன் எப்படி உயிரோட வர முடியும், இவங்க எல்லாம் வேம்பயர்ஸ் வேண்டாம் அப்படின்னு இவர் எடுத்து சொல்லுங்க. அம்மா திறக்கலாமா வேணாமான்னு பெரிய டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள அந்த அம்மா ஓடி போய் இந்த கார்லிக் ஊறுகா பூண்டு ஊறுகா ஒரு பாட்டில போட்டு வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வருது. கரெக்டா அதே சமயம் கதவை உடைப்பான். நம்ம பைப்ல கீழே மாட்டிப்பான். கதவுக்கு கீழே கதவு உடைச்சிக்கிட்டு வெளியில வருவார் பாருங்க. மூஞ்சிலே அந்த அம்மா ஊறுகா ஊத்தி விட்டுருது. அந்த தண்ணி பட்டதும் மூஞ்சி வெந்து போய் தலைவன் தெரிச்சு ஓடிட்டான். வெளியில ஓடி போயிட்டான். சாதாரண ஊறுகாக்கு ஏன் அவன் முகம் இப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு எல்லாரும் பதறாங்க. இதுக்கு பேர் தான் வேம்பயர். இவங்களை பத்தி நான் படிச்சிருக்கேன்.
நடிச்சிருக்கிறேன், முத தடவை நேர்ல பாக்குறதா சொல்றாரு. இப்போ சைனாக்காரி பயப்படுறான், ஏன்னா தன்னால வெளியில அனுப்பிச்சுட்டு அவன் இன்னும் திரும்ப வரல, அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு. வெளியில போகணும் நடவடிக்கை இல்ல, அதெல்லாம் வேண்டாம், காலையில போனா கரெக்டா இருக்கும், ஏன்னா ராத்திரி தான் வேம்பயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். பகல்ல சூரிய வெளிச்சம் ஆகாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பகல்ல போய்க்கலாம். அதே மாதிரி வேம்பயர்ஸ் கொல்லணும்னா சில்வர் வெள்ளி வச்சு கொல்ல முடியும், மரக்கட்டைகளை வச்சு கொல்ல முடியும், மரமும் வெள்ளியும் ஆகாது இதுகளுக்கு. அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கங்க. கார்லிக் பூண்டு சுத்தமா ஆகவே ஆகாது, சோ அதனால பூண்டையும் எடுத்துக்கங்க, புடிந்த நீர் இருந்து அதையும் எடுத்துக்கங்கன்னு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. எல்லாத்தையும் உடைச்சு 1000 மாதிரி வெப்பன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், இப்போ வெப்பன் எல்லாம் ரெடி, சண்டை போடுறதுக்கு இவங்களும் ரெடி. பெரியவர் இதுக்கு மேல நான் எங்க வாழ போறேன், முடிஞ்ச அளவு சண்டை போட்டு இதுதான் கடைசி நாள்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் இந்த யுத்தத்துல ஒரு கால் என்ன யாராவது கடிச்சு நான் வேம்பயரா மாறிட்டேன்னா தயவு செய்து நீ என்ன குத்தி கொன்றணும், வேம்பயரா மாறதுக்கு மட்டும் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒருத்தவன் அடிச்சு போட்டதெல்லாம் ரத்தக்கரையோட கிடப்பான், அவனை கொண்டு வந்து வெளியில வீசி எறிறாங்க. அதே சமயம் வெளியில பாருங்க, வெளியில போன பல பேர் அவன் வேம்பயரா மாத்தி அழகா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். பாட்டி உள்ள இல்ல, இப்ப வெளியிலங்கிறான். ஆமா, வெளியில தான் பாட்டி நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாட்டு பாடி ஆட்டம் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் பூண்டு எல்லாரும் சாப்பிடணும், அப்பதான் நம்மள யாராவது பாதிக்கப்பட்டவங்களால பூண்டை சாப்பிட முடியாது, நமக்குள்ள யாராவது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்கன்றது தெரிய வரும்னு சொல்லி எல்லாரும் பூண்டு சாப்பிட சொல்றாங்க. எல்லாரும் பூண்டு சாப்பிட்டாச்சு. சோ யார் மாறலங்கிறது தெரிய வருது. பெரியவருக்கு கொஞ்சம் தொண்டையில சிக்கிச்சோ என்னவோ ஒரு மாதிரி இருமிட்டு இருக்க வேம்பயர் முடிச்சு சந்தேகப்படுவாங்க. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஒருத்தவனை வெளியில தூக்கி போட்டாங்கல்ல, அந்த பையன் முடிச்சிட்டான் போல. ஐயோ உள்ள விடுங்கப்பான்னு கதறிட்டு இருக்க கரெக்டா கடவை திறக்க செக்யூரிட்டி வந்து கடிச்சு குதறாரு. பின்னாடி நம்ம சைனாக்கார உடனே நடக்காத மாதிரி வந்து வாடாலின் கார் ரெடி போலாம் அப்படின்னு பேசுறான். பக்கத்துல ஒருத்தனை கதற கடிச்சிட்டு இருக்கானே, அது தெரியுதுன்னு கேட்டா அது ஒரு பிரச்சனை இல்ல, வா அவனுக்கு பசிக்குது சாப்பிடுறான் ரத்தம் குடிக்கிறான் வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. இல்ல என்ன உள்ள கூப்பிடுங்கிறாப்ல. சோ வேம்பயரா மாறிட்டாங்கிறது நல்லா தெரியுது. கூடவே இவங்க எல்லாரையும் வேம்பயரா மாத்தனால தி எல்டர் அப்படின்னு கூப்பிடுவோம், மூத்தவனவன். இவங்க எல்லாருக்கும் மூத்தவனவன் தான். பொதுவா இந்த மாதிரி வேம்பயரா மாத்தப்படக்கூடிய அந்த மூத்தவனை கொண்டுட்டாலே சுத்தி இருக்கிற மத்த எல்லாருமே செத்து போயிருவாங்க. அதே மாதிரி இந்த வேம்பயர்களுக்கு அவங்க எல்லாரோட ஒருத்தர் ரத்தத்தை குடிச்சு இப்படி வளர்றதுனால வேம்பயரா மாறின எல்லாரோட நினைவுகளும் அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சைனாக்காரிக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இது எல்லாமே இப்ப இந்த மூத்தவனுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லி நக்கல் பண்றான். நீயா வெளியில வா, இல்ல உன் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவோன்னு மிரட்ட இவ கதறுவா. மத்த ஆட்கள்மா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. காலையில வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் இவ காலையில வரைக்கும் காத்திருந்தா நமக்கு வேண்டப்பட்ட பல பேர் அவங்க வேம்பயரா மாத்திருப்பாங்க, கொன்னிருப்பாங்க. ஒரு வழி பார்த்தாகணும், கமான் தயாராகும் அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு தயாராக சொல்ல சரின்னு எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அவங்களும் இந்த தடவை காத்துக்கிட்டு இருக்காம கதவுக்குள்ள வர்றதுதான் உங்களுக்கு சிக்கல். கதவு வழியா அவங்களால வர முடியாது. இது கராஜ் ஏரியா பக்கம், வீட்டோட முகப்பு பக்கம் வர முடியாது. கராஜ் பக்கம் வந்துடுறானுங்க. அவளும் முடிஞ்ச அளவு போராடி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் பயங்கரமான சண்டை. சில பேர் கடிபடுறாங்க, பல பேரை இவங்க கட்டையால குத்தி கிழிக்கிறாங்க. எல்லா பக்கமும் பயங்கரமான சண்டை. சைனாக்காரி எரிஞ்சே செத்து போறா பாவம். பல பேர் இன்னொருத்தருக்கு உதவி பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுல ஒரு கட்டத்துல தம்பிகாரனே அண்ணனுக்கு பிடிச்ச இந்த ஆண்டியை கடிச்சிட்டான். மூத்தோன் இந்த ஆளை கடிக்க முயற்சி பண்ணா நம்ம புது பொண்ணு துப்பாக்கியால சுட்டுறா. அப்புறம் ஓடியாந்து ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. புது பொண்ணும் நம்ம பயலும் எல்லாரையும் சுட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவ சாக கிடக்குறா. எனக்கு பண்ண சத்திய ஞாபகம் இருக்குல்ல, கமான் செய்ய என்ன சொன்னதும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கட்டைய நெஞ்சில ஒரு சொருக்கு. அவ்வளவுதாங்க, அவன் இனிமே வேம்பயரா வர முடியாது, இறந்துடுறான். இதை பார்த்ததும் எல்லாம் கத்திக்கிட்டு ஓடிடுதுங்க. அந்த கேப்ல மறுபடியும் வருங்க நீங்க எல்லாம் மேல போங்க, எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்லி நம்மால கையில கட்டையில ஒரு கீரை போட்டு ரத்தம் வர வச்சு இருக்கிற எல்லாரையும் தான் பக்கம் இழுத்து அவங்களுக்கு டைவர்ட் பண்ணி விடுறான். அவர்களுக்கு வேண்டிய நேரத்தை வாங்கி கொடுக்குறான். எல்லாம் மேல வந்தா மேலையும் தம்பிக்கார வந்து சண்டை பண்றாங்க. இந்த புது பொண்ணு மூத்தங்கிட்ட மாட்டிக்கிச்சு. மூத்தம் கடிச்சிட்டான். பதிலுக்கு நம்மள சுட்டுறாரு. பட் இட்ஸ் டூ லேட், ஆல்ரெடி கடி வாங்கிட்டாவ. விடு என்ன விடு, நீயாவது தப்பிச்சு போன்னு கத்துறா. சரின்னு நம்மள எகிரி குதிப்பான். கீழே விழுந்ததுல லைட்டா நொண்டி ஓடி போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல தண்ணி இருக்கிற இற வரைக்கும் போயிட்டு இருக்கான். இன்னும் அவன் கையில இருக்கிற அந்த கிட்டாரை விட மாட்டேங்கிறான் பாருங்க. பின்னாடியே விரட்டிக்கிட்டு மூத்தோன்னு ஒரு ஜம்ப் பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்க அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பயல உன்ன மாதிரி இசை மேல ஆர்வம் இருக்கிறவன், இவ்வளவு அழகா இசைக்கிறவன், கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒருத்தன் எங்களுக்கு கிடைச்சா உன்னை வச்சு ஊர் கூட்டிட்டு போய் பார்ட்டி பண்ணா போதும். இவனை வச்சு விளம்பரப்படுத்தி பார்ட்டி பண்ணா நிறைய பேர் பார்ட்டிக்கு வருவாங்க. இசையில மயங்கி இருக்கும்போது அவங்க எல்லாரையும் வேம்பயரா மாத்துறதுக்கு வசதியாக இருக்குமா. அதனால நீதான் என்னோட துருப்பு சீட்டு, உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்த, உன்னை மாத்த போறேன்னு சொல்லி கடிக்க போறாரு. அங்க அண்ணனும் தம்பியும் விடாத சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க கூட்டம் அழகா கூடிருச்சு. மூத்தம் இவனை கடிச்சு மாத்த போறத பாக்குறதுக்கு ஆர்வமா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க சண்டை பிடிச்சோர என்ன நடந்துகிட்டு இருக்குது, தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துக்கிட்டு இருக்கான். தன் இனத்துக்குள்ள வரவேற்கிறதுக்காக சடங்கு மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அங்க சண்டை இன்னும் ஜோரா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல அண்ணனை கடிக்க போற சமயம் ஏற்கனவே அந்த அம்மா கழுத்துல தாயத்த மாதிரி எதையோ கொடுத்திருந்ததுல, அந்த வாடை வேம்பயருக்கு ஆகாது போல. அதனால தம்பியால கடிக்க முடியலைங்க. டைவர்ட் ஆவான். அந்த டைவர்ட்டை பயன்படுத்தி அவனை கீழே படுக்க போட்டு கட்டை எடுத்து குத்த புகையில ஒரு தயங்குவாரு. என்ன தம்பி மேல பண்ணிட்டு பாசம் இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு இறக்கிட்டாரு. அவரோட ஜோலி முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் கடிச்சு நம்ம பையில மாத்த முயற்சி பண்ணும்போது கையில இந்த கிட்டாரை வச்சு ஓங்கி தலையில ஒரு போடல தலைக்குள்ளேயே அந்த கிட்டார் சுருகி உள்ள போயிடுச்சு. கிட்டார் மரத்தால செய்யப்பட்டிருக்கும், மரடுகளுக்கு ஆகாதா. அடிச்ச அடியில் அவருக்கு எவ்வளவு மரணம் வெளி வேதனை இருக்குதோ அதை எல்லாம் அவரால் மாற்றப்பட்ட அத்தனை பேருமே உணர்றாங்க. எல்லா பேரும் வழியில துடிக்கிறாங்க. சொருகி இருந்த மரத்தை புடுங்கி போட்டுவிட்டு சாவடான்னு கடிக்க போறாரு. அதே சமயம் நம்ம அண்ணங்காரன் கட்டை எடுத்துட்டு வந்து நெஞ்சில ஒரு சொருகு பின்னாடி இருந்து அவ்வளவுதாங்க, மூத்தோன சொருகி எடுத்துட்டாரு. பை த டைம் சூரிய உதயமும் ஆரம்பமாயிடுச்சு. சூரிய வெளிச்சமும் ஆகாது. ஏற்கனவே குத்து வாங்கியாச்சு. ஏற்கனவே மரத்தால தலையிலையும் அடி வாங்கியாச்சு. மொத்தமும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மூத்தோன் சாக இருக்க மூலத்தினால மாற்றப்பட்ட அத்தனை பேருமே எரிஞ்சு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள மொத்தமா ஜோலி முடிஞ்சு செத்து போயிட்டாங்க. கடைசியில நம்ம மூத்தனும் சுகுதி இருக்கிற அந்த கட்டையை எடுக்க முடியாம திணறி அவரும் எரிஞ்சு போறார், இறந்து போறார். மூத்தனோட ஜோலி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இன்னும் நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்காரு. இந்த நாய்களை கொன்னாச்சு. இன்னொரு வெறும்பிடிச்ச நாய்கள் கூட்டம் வரும், அதை நான் சமாளிக்கணும். நீ உன் ஊருக்கு போ, நீயாவது உருப்படியா இருன்னு நம்ம பையில அனுப்பிச்சு வைக்கிறாரு அண்ணன். சரின்னு இவனும் கிளம்பி வருவான். இதைத்தான் நீங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்க. சர்ச்சை பக்கம் வந்தது, பாதிரியார் அதை கீழே போடுறான்னு சொன்னது இதெல்லாம் பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. எத்தனை பேர் வேம்பயரா மாறினாங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு நினைச்சு பாக்குறாரு.
ஐயோ பாவம், நிறைய பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காப்ல, துப்பாக்கி வெப்பன்ஸ்லாம். அதை அங்கங்க ஒளிய வச்சுட்டு அவரும் காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்காரு. காலையில எதிர்பார்த்தாப்லயே அடுத்த இனவெறி கூட்டம் வருது. யாரு? மில்ல வித்தான்ல, அதே ஆளு தன் ஆட்களை கூட்டிட்டு வந்து பணத்தையும் வாங்கிட்டு கருப்பா இருக்கிறாங்களே, கொன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு மொத்தமா வந்து கொல்றதுக்காக வெறி பிடிச்சவங்க வர்றாங்க. பார்த்தா இங்கிருந்து நம்மால சுட ஆரம்பிக்கிறான். ஓடு கழுதிய என்னெல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க, கண்ணா பண்ணாலும் சுடுறான். பல பேர் குண்டடிப்பட்டு சாகுறாங்க. அடுத்த துப்பாக்கி கீழே ஒளிய வச்சிருப்பான். அதையும் எடுத்து அது மிஷின் கண்ணு போல டபடபடபடன்னு அடிக்கிறாங்க. இன்னும் சாசான்னு சாகுறாங்க. ஒரு வண்டியில சில பேர் எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ கையேறி குண்ட பாம தூக்கி போடுவான். பின்னாடி இருந்த ஒருத்தன் நம்மளோட வயித்திலேயே சுட்டுட்டான். இருந்தாலும் விடலையே, வெடிக்க வைக்காம விடலையே, அவ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். இந்த பக்கம் மில்ல வித்தவரு, மில்லு ஓனரு, என்னை விட காசு கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாரு. ஆனாலும் நம்மால கேட்கல. சாகர தருவையில சிகரெட்டை புடிச்சிக்கிட்டு அந்த ஆன்ட்டியை லவ் பண்ணாப்பல, அவங்களுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு மாதிரி கிரக்கமா இருக்கிறாரு. எப்படியும் சாக போறாரு போல அப்படின்னு யோசிக்கும் போது தான் தப்பிச்சிருவேன்னு மில்லு ஓனர் எதிர்பார்ப்பான். மிஷின் கண்ணை எடுத்து 100 டோட்டாக்களின் மேல உடம்புக்குள்ள இறக்கி கொன்னு போட்டாரு. அப்புறம் குழந்தைய தூக்கி கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்லன்னு நினைக்கிறேன். அவரே இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம பையன் சர்ச்சில் வந்து பாதிரியார்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் முகத்துல இருக்கிற அந்த தழும்ப கவனிக்கலாம். கட் பண்ணா இப்போ 1992ல நம்ம பையன் வயசாகி இன்னும் இசையை மட்டும் விடாம, அந்த கிட்டாரை மட்டும் விடாம தொடர்ந்து இசைத்து கொண்டே இருக்கிறாரு. முகத்துல இருக்கிற தழும்ப வச்சுதான் நம்ம பையனை நம்மளால கணிக்க முடியுது. பெரிய ஆளா வந்துட்டாரு இசையில. கடைசியில அவர் ஒரு கச்சேரி பண்றதோட அவரோட பாட்டோட படம் இங்க முடியுது. நல்லா இருந்ததுல வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இந்த படத்துக்காக தான் 4 ஆஸ்கார் படம். பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பர், ஆல் குட், எல்லாம் முடிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம். அங்கதான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. பெரியவர் கச்சேரி எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கல, வெளியில 2 பேர் வர்றாங்க. உள்ள வாங்கன்னு உள்ள இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டாரு. டப்புன்னு உள்ள வர்றாங்க பாருங்க 2 பேர். வர்றது யாருன்னு கவனிக்கிறீங்களா? ஷாட் நம்ம பயலுக்கு தான். ஆனாலும் இத்தனை வருஷத்துல இவருக்கு வயசாயிடுச்சு. ஆனா வேம்பையர்களுக்கு வயசு கூடவே கூடாது. தம்பிகார பயபுள்ள இன்னும் சாகலைங்க, உயிரோட தான் இருக்கிறான். அதே மாதிரி தம்பிகார லவ் பண்ண அந்த வெள்ளக்கார பொண்ணும் அவளும் சாகல, அவளும் எஸ்கேப். அவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா வந்து நிக்கிறாங்க. பெரியவர் சாப்பிட்றதே நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி 2ம் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணி என்ன ஆயிருக்குன்னா, அண்ணங்காரன் தம்பியை கொல்றதுக்கு கடைசி வர மனசு வரல போல. இங்க பாரு, நம்ம பயல எதுவும் செய்யாம விட்டுரு, அது மட்டும் சத்தியம் பண்ணு, உன்னை விட்டுறேன்னு சத்தியம் வாங்கிட்டு தம்பியை அண்ணங்காரன் விட்டுட்டான். கொல்லல போல. ஆனாலும் வயசாகி வயசு மூப்பு ஏற்பட்டு நீ இப்ப சாக போற. நான் சத்தியத்தை மீறாம இருக்கிறேன். ஆனாலும் உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனாலும் இப்பயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மறண்டு பிடிக்காம எங்களை மாதிரி மாறுன்னு சொல்லு, உன்னை வேம்பேரா மாத்துறேன், மரணம் இருக்காது. இதுக்கு மேல வயசு கூடாது, என்ன சொல்ற அப்படின்னு டீல் போடுறாப்ல. இதுக்கு மேல வாழ்ந்தனா என்னப்பா பண்ண போற, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்கிறாரு பெரியவர். சரி, எங்களுக்காக ஒரு கச்சேரி பண்ணுன்னு சொன்னதும் பெரியவர் எடுத்து மியூசிக் போட ஆரம்பிக்கிறார். பாட்டு போட ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுல பெரியவரை தான் வண்டியில உட்கார வச்சுட்டு பாட்டு பாடுறானே இவன் கேட்கும்போது கேட்ட பாட்டு அதெல்லாம் அப்படியே பழசுல நினைச்சு பாக்குறாரு. நல்லா அருமையா பாடுனீங்க, இந்தாங்கன்னு பணம் நிறைய கொடுத்துட்டு டாடா பையன்னு சொல்லிட்டு கிளம்புறான். தன்னால மறக்க முடியாத நாள், அந்த புது பொண்ணு கூட நம்ம பையன் ஜாலியா இருந்தான்ல அந்த நாள், அந்த கடைசி நாள். அந்த டான்ஸ் ஆடி ஏகப்பட்ட பேர் வேம்பையரா மாறினாங்கல்ல அந்த நாள் தான். அதுதான் கடைசி நாளும் மறக்க முடியாத நாள்னு பெரியவர் சொல்வாரு. உனக்கு மறக்க முடியாத நாள் என்னன்னு கேட்டா, அன்னைக்கு காலையில சூரிய உதயத்தை அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பார்த்தது. அதுதான் இவர் கடைசியா பார்த்த சூரிய உதயம். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி தான் இவன் வேம்பையரா மாறிட்டானே, அடுத்த சூரிய உதயத்தை இவனால பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது, வெயில்ல வந்து நிக்க முடியாது. சோ அன்றைய காலை சூரிய உதயம் தான் தன்னால மறக்கவே முடியாத நாள் அப்படிங்கிறாரு இந்த தம்பி. சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. மலரும் அந்த பழைய நினைவுகளோட படமும் இங்க முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல? குட், தேங்க்யூ.